தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் அசோசியேட் அப்படின்னு சொல்லி 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. சேலரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 30,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, டைரெக்டாக உங்களுக்கு வாக்-இன் இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு வாக்-இன் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா மே 20 மே 21 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்க தேவையில்லை, டைரெக்டாக அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி டைரெக்டாக நீங்கள் வாக்-இன் இன்டர்வியூ போகிறப்ப எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் எதுவுமே கிடையாது, எல்லாருமே ஃப்ரீயாகவே இந்த வாக்-இன் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ், ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம், அதாவது தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பார்த்திங்கன்னா தனுவாஸ், ஓகேங்களா. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 2 விதமான ப்ராஜெக்டில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வாக்-இன் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா மே 20 உங்களுக்கு நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் வேக்கன்சிஸ் இருக்குது. மே 21 வாக்-இன் இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரியில் வேக்கன்சிஸ் இருக்குது. மே 21 உங்களுக்கு இதுக்கான வாக்-இன் இன்டர்வியூ நடக்கும். இதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே கிளிக் பண்ணாலே நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ப்ராஜெக்ட் டைட்டில்லாம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. முக்கியமாக அந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே டெம்பரரி பொசிஷன் தான் சொல்லியிருக்காங்க, பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி, நீங்கள் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், ஓகேங்களா. அதோட டைப் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சீனியர் கிரேட் முடிச்சிருக்கணும், அதுக்கான சர்டிஃபிகேட்டும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க, ஓகேங்களா. இங்கே அடிஷ்னலாக டிசேபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்டே இல்லைனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். எசென்சியல் குவாலிஃபிகேஷன் மட்டும் உங்கள் கிட்டே இருந்தால் போதும், ஓகேங்களா. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயது வரைக்கும் இருக்க ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள். சேலரி பார்த்தீங்கன்னா 27,000 ரூபாய் பர் மந்த்துக்கு கன்சாலிடேட்டடாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுக்கோங்க. அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸில் தான் உங்களுக்கு மே 20 காலையில் 10 மணிக்கு வாக்-இன் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த அட்ரஸ்லேருந்து நீங்கள் போய்ட்டு வாக்-இன் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இங்கே வாக்-இன் இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூக்கு போகிறப்ப உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு, எசென்சியல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸு, டிசேபிள் குவாலிஃபிகேஷன் தான் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃபு, குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபு, ஃபோட்டோ ஐடி, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லி எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு இந்த வாக்-இன் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா இந்த டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் பண்ணி டவுட்டு எல்லாமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட், அதற்கான ப்ராஜெக்ட் டைட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுவுமே டெம்பரரி பொசிஷன் தான். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேம் குவாலிஃபிகேஷன் தான், டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், டைப் ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சீனியர் முடிச்சிருக்கணும், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஓகேங்களா. ஏஜ் லிமிட்டும் பார்த்திங்கன்னா 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சேலரி கன்சாலிடேட் தான் 25,000 ரூபாய் பர் மந்த்துக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதற்கான வாக்-இன் இன்டர்வியூ நடக்கிற அட்ரஸ் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ்க்கு மே 20 காலையில் 10 மணிக்கு நீங்கள் போய்ட்டு இந்த வாக்-இன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிருக்கணும், ஓகேங்களா. ஸோ இன்டர்வியூக்கு முன்னாடி உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ இங்கே கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதை தொடர்ந்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதற்கான ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதற்கான வாக்கன் இன்டர்வியூக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ப்ராஜெக்ட் டைட்டில் என்ன, பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர் யார், ஃபவுண்டிங் ஏஜென்சி யார், லேபரேட்டரி யார், அதேமாதிரி ப்ராஜெக்ட் டென்யூர் எத்தனை வருஷம்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். 2 years இதோட ஒர்க் இருக்கும். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துருங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஎஸ் 4 years ப்ரோக்ராம் முடிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது பிஃபார்ம் முடிச்சிருந்தா எலிஜிபிள், எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது பேச்சுலர் டிகிரியில் வெட்டனரி சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது இன்டெகிரேட்டட் பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், எம்எஸ்சி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது பிடெக் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலும் எலிஜிபிள். அந்த குவாலிஃபிகேஷனில் 55% மார்க் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். 28 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 years ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, உமன் கேண்டிடேட்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்ளிகன்ஸ், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 years ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 25,000 ரூபாய் per monthக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. வாக்கன் இன்டர்வியூ மே மாதம் 29 காலையில் 10 மணிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்கன் இன்டர்வியூக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிங்க. ஸோ வாக்கன் இன்டர்வியூக்கான பிளேஸில் நீங்கள் 30 நிமிடங்களுக்கு முன்பாகவே ரீச் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்துட்டு நீங்கள் இதோட இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் போஸ்ட். ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான அந்த சப்டைட்டில், அதாவது ப்ராஜெக்ட் டைட்டில் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு டெம்பரரி பொசிஷன் தான், பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் நீங்கள் இந்த ஜாபில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் அசோசியேட்டில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரியில் லைஃப் சயின்சஸ், நேச்சுரல் அல்லது அக்ரிகல்ச்சுரல் சயின்சஸ் முடிச்சிருந்தால் எலிஜிபிள், அல்லது மாஸ்டர் டிகிரியில் வெட்டனரி சயின்ஸோ அல்லது பேச்சுலர் டிகிரியில் இன்ஜினியரிங்கோ அல்லது டெக்னாலஜி, அதாவது பிஇ/பிடெக் நீங்கள் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், அல்லது மெடிசன் படிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். 35 வயது வரைக்கும் இருக்க ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 30,000 ரூபாய் per monthக்கு சேலரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயும் சொல்லியிருக்காங்க பாருங்கள், டெம்பரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸில் தான் வாக்கன் இன்டர்வியூ நடக்கும். மே மாதம் 29 காலையில் 10 மணிக்கு ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட்டு 1 hour நடக்கும். அதை தொடர்ந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ தனுவஸில் இது மட்டும் இல்லாமல் வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. அதாவது மே 21 பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நாமக்கல்லில் இருக்க தனுவஸில் உங்களுக்கு வாக்கன் இன்டர்வியூ நடக்கும். அதேமாதிரி ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மே 14 உங்களுக்கு வாக்கன் இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2 ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மே 18 வாக்கன் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க அந்த வாக்கன் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.